விக்கிரமாதித்தன் கதைகள் 13. முன்கதை சுருக்கம். விக்கிரமாதித்தன் மரத்தில் தொங்கும் வேதாளத்தை மீண்டும் பிடித்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான். வழியில் வேதாளம் ஒரு புதிய கதையை சொன்னது. மேலான காதல். ஒரு நகரத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர், அருண் மற்றும் வருண். அவர்கள் இருவரும் ஒரே பெண் கமலாவை காதலித்தனர். ஆனால் கமலா அருணை விரும்பினாள். ஒரு நாள் கமலாவை திருமணம் செய்ய போகும்போது ஒரு விபத்து நடந்தது. அருண் இறந்தான். கமலா சோகத்தில் ஆழ்ந்தாள். ஆனால் வருண் அந்த நேரத்தில் கமலாவை கவனித்து ஆறுதல் கூறி மனதளவில் துணை நின்றான். 1 வருடம் கழித்து கமலா தன் பெற்றோரின் அழுத்தத்தால் வருணை திருமணம் செய்தாள். ஆனால் அந்த திருமணம் உண்மையான மனதோடு நடந்ததல்ல. திருமணம் முடிந்த பிறகு கமலா கூறினாள், நான் உன்னை காதலிக்கவில்லை வருண், ஆனால் நீ என் உணர்வுகளை மதித்தாய். என் உயிரில் இருப்பவன் அருண். இன்று அவனது நினைவாக நான் உயிரை போக்கிக் கொள்கிறேன். அவள் விஷம் குடித்தால் இறந்தாள். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, இங்கே யாருடைய காதல் மேலானது? கமலாவின் உணர்வா, அருணின் மரணமா, வருணின் தியாகமா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது. விக்கிரமாதித்தன் சொன்னான், மரணத்திலும் உயிருக்கு மேலான உணர்வை கமலா காட்டினாள். ஆனால் மேலான காதல் என்னவென்றால் அதை சாவை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. மேலான காதல் என்றால் அது அடுத்தவரின் வாழ்வை பாதிக்க வேண்டும். வருண் தனது காதலை நிஜமான உறவாக மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் இப்போது வருண் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளத்தான் போகிறான். கமலா தனது காதலில் வாழ்ந்தவளாக இருந்தாள். ஆனால் அவளது சாவு யாரின் வாழ்க்கையையும் பாதிக்கப் போவதில்லை. ஆனால் அவர்களின் காதலில் பாவமற்ற ஒரே ஒருவர் அருண். அவனது காதல் சுயநலமில்லாதது. அவளது இறப்பு மற்ற இருவரின் வாழ்க்கையை மாற்றியது. எனவே அருணின் காதல் தான் மேலானது. வேதாளம் சிரித்தது. அருமையான தீர்ப்பு மன்னா. ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பதில் சொன்னதால் நான் மீண்டும் தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சிக்கு பறக்க ஆரம்பித்தது.